சொன்னதை செய்யும் திமுக அரசு சொல்லாத திட்டங்களையும் நிறைவேற்றியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் களத்திற்கான திமுக தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியாகும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். முத்தமிழறிஞர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள மடலில் திமுக தனது தோழமை கட்சிகள் அடங்கிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடன் 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தை சந்திக்கிறது. திராவிட மாடல் 2.0 அரசு அமைந்தே தீரும் என்று உறுதிபட கூறியுள்ளார். மார்ச் 17ஆம் தேதி முதல் அண்ணா அறிவாலயத்தில் திமுக சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தி வருகிறேன். உங்களில் ஒருவனான தனது முகம் காண நேர்காணலில் நீங்கள் எந்த அளவு ஆர்வம் காட்டுகிறீர்களோ அதைவிட கூடுதல் ஆர்வத்துடன் உடன்பிறப்புகளான உங்களின் முகம் காண தாம் விரும்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். முதல் நாள் புதுச்சேரியில் தொடங்கி நேற்று வரை 52 தொகுதிகளுக்கான நேர்காணலை காலை தொடங்கி இரவு வரை நடத்தி முடித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். உடன்பிறப்புகளின் முகம் பார்த்தே அவர்களின் மன ஓட்டத்தை அறியும் உணர்வை முத்தமிழறிஞர் கலைஞர் கற்றுத் தந்திருக்கிறார். நேர்காணலுக்காக அறிவாலயத்திற்கு வந்த உடன்பிறப்புகளை பார்த்தபோது அவர்களுடைய தொகுதிகளைச் சார்ந்த அறிவாலயம் பக்கமே வந்திராத திமுகவின் ஆணி வேரான தொண்டர்களின் முகங்களும் தன் மனதில் தோன்றின. தலைவர் முதல் தொண்டர் வரை அத்தனை பேரிடமும் ஒரே உணர்வு கொண்ட இயக்கம்தானே திமுக என்று நிகழ்ச்சியுடன் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு தொகுதி வாரியாக நேர்காணல் செய்த போது ஒவ்வொருவரும் 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளால் மக்கள் பெற்றுள்ள பலன்கள்தான் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைவதற்கு காரணமாக இருக்கப் போகின்றன என்பதை சொல்ல தவறவில்லை என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். சொன்னதை செய்யும் திமுக அரசு சொல்லாத திட்டங்களையும் நிறைவேற்றியிருக்கிறது. கடந்த 2021 தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்ட பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றி கூடுதலான புதிய திட்டங்களையும் செயல்படுத்தி மக்களின் பேராதரவை பெற்றுள்ள திராவிட மாடல் அரசின் சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தின் நிறைவாக நடைபெற்ற கனவுகள் மெய்ப்படும் நிகழ்வில் தமிழ்நாடு 2030 என்கிற தொலைநோக்கு பார்வையிலான 14 அம்சங்கள் கொண்ட திட்டத்தையும் உங்களில் ஒருவனான நான் அண்மையில் வெளியிட்டிருந்ததை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு 2030 எனும் தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையிலும் அதனை சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் நிறைவேற்றுகின்ற வகையிலும் கூடுதல் அம்சங்களுடன் 2026 சட்டமன்ற தேர்தல் களத்திற்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை வெகு விரைவில் வெளியாக இருக்கிறது. எந்த தேர்தல் களமாக இருந்தாலும் மக்களின் நம்பிக்கையை பெறக்கூடிய தேர்தல் அறிக்கை என்றால் அது திமுகவின் தேர்தல் அறிக்கைதான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள மடலில் குறிப்பிட்டுள்ளார்.